ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கேபிகேஎஸ் மான்வா. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கான்குவர் த டவர் எபிசோட் 3 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் வீடியோ போட்டு ஆச்சு, அதனால் முன்னாடி 2 வீடியோ போய் பாட்டு வந்துருங்க. இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். போன சாப்டர் கடைசியில் என்ன இருக்குன்னா, நம்ம ஹீரோ ஜான் கிட்ட வா, இந்த டவர் ஒரு டைம் கிளைம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இந்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஹீரோ ஜான் கூட அப்படியே டவருக்கு போயிட்டு இருக்கிறான். மூக்கில் பிச்சுக்கிட்டு போகிறான். ஹீரோ பட்டு கத்திக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு போய் கடைசியில் இறங்கினதுக்கப்புறம் இப்படி தான் டவர் இருக்குமா அப்படின்னு யோசிக்கும்போது டக்குன்னு பார்த்தா வாந்தி எடுத்துடுது. வாந்தி எடுத்துகிட்டு மாஸ்டர் நல்லா இருக்கீங்களே, ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி ஜான் சொல்லிகிட்டு இருக்கான். சரி வாங்க அந்த சேவ் ஜோன் விட்டு போகும், அப்போ தான் நம்ம இந்த லெவலை கம்ப்ளீட் பண்ண முடியும், ஃபஸ்ட் லெவலு அப்படின்னு சொல்லி போவோம். அது அப்போ தான் அவங்களுக்கு என்ன லெவல்னு அப்படின்னு சொல்லி காட்டும். இது காம்பாட் ரைட்டில் நீங்கள் எடுத்துருக்கீங்க, ஃபிசிக்கல் என்ஹான்ஸ்மெண்ட்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருது. ஏன்னா இப்போ டவருக்குள்ளே வந்தனால அவனோட பவர்லாம் அப்படியே சொல்கிறாங்க. இதெல்லாம் டவருக்குள்ளே வந்தால் தான் காமிக்கும், வெளியே இருந்தால் காமிக்காது. வெளியே சமன் மட்டும் தான் பண்ண முடியும், அவன் பவர்லாம் எதுவும் இருக்காது. அதுக்கப்புறம் ஹீரோ இப்படி தான் இருக்குமா டவருக்குள்ளே வந்தால், இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான் ஒரு மாதிரி. அதுக்கப்புறம் என்ன வருதுன்னா, ஒரு குஸ்ட்டு வருது இந்த லெவல் முடிக்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு மேக்னெட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பூச்சி கொல்லணுமா. அது குண்டாக இருக்கும். அது 2 மணி நேரத்தில் நீங்கள் 5 கொண்டாகணும் அப்படின்னு சொல்லி வருது. இது ஈஸி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் சொல்லி சிரிச்சிட்டு இருக்கான். அப்போ தான் ஹீரோ பார்த்துருக்க முன்னாடி ரிசர்ச் பண்ணியிருக்கான். இதெல்லாம் ரொம்ப மெதுவாக நகரும், இது கொல்றதுக்கெல்லாம் அவ்வளோ ஈஸியாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை பார்த்துட்டு இப்போ யோசிச்சுட்டு இருக்கான். எப்படி கொல்றது, அரை மணி நேரத்தில் ஒன்று தான் கொல்ல முடியும், ஒன்று கொல்ற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறான். நம்ம ஒரு பிளேயர், நான் போய் கொல்லணும் அப்படின்னு சொல்லி கையெல்லாம் முறுக்கேற்றிக்கிட்டு நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறான். மாஸ்டர் ட்ரபிள் ஆக போகுது, நீங்கள் எங்கே போகாதீங்க அப்படின்னு சொல்கிறான். அவன் கேட்காம ஹீரோ போய் முன்னாடி நின்றுட்டு, சரி அவ்வளோதான் கொல்ல போகிறேன், வெப்பன் எங்கடா இற ஜான், வெப்பனை தூக்கி போடு அப்படிங்கிறான். போட முன்னாடி என்னாச்சு, அந்த மான்ஸ்டர் எந்திரிச்சு நின்று பார்த்து என்னடா இது நின்றுக்குது, இப்படிப்பா ஹீரோக்கெல்லாம் பயமாயிருது. அப்புறம் கத்துறான், ஜான் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். இதோ மந்த மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஓடி ஒரே வெட்டு, அவ்வளோதான் தலை பிச்சுட்டு போயிடுச்சு. அதே மாதிரி டக்குன்னு பார்த்தா அடுத்த செகண்டே அஜி முடிச்சிட்றான். முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா அது இல்லாமல் வெடிக்கிற வச்சிட்றான் எல்லாத்தையும், அப்படியே பிளேட்லாம் போட்டு. இது ஹீரோ பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு, அடப்பாவி இவ்வளோ போர் வச்சுட்டு இருக்கானே, வா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். அப்போ டக்குன்னு பார்த்தா நீங்கள் இந்த இதை முடிச்சிட்டிங்க, இந்த ஃபஸ்ட் லெவலு உங்களுக்கு 100 கிராம் மானஸ்டோன் கிடைக்கிது. அப்புறம் நீங்கள் எஸ்எஸ் ரேங்க்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி வருது. அது கூட உங்களுக்கு பிளாட்டினம் பேட்ச் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு வருது. இந்தமாரி எப்போல்லாம் அவன் எஸ்எஸ் ரேங்க்லாம் அடிக்கிறானோ, கிளியர் பண்ணுறானோ டவரை, அப்போ அவனுக்கு ஒரு பிளாட்டினம் பேட்ச் கிடைக்கும். ஹீரோ பார்த்துட்டு அப்படியே மிதக்கிறான், சூப்பராக இருக்குது ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் டக்குன்னு பார்த்தா எல்லா பிளேயருக்கும் நோட்டிஃபிகேஷன் போகுது. என்னென்னா, உலகத்தில் இருக்காங்க எல்லாத்துக்கும், அதுக்கு இல்லாமல் கொரிய பிளேயர்ஸ்க்கு மெயினாக போகுது. இங்கே ஒரு ஆள் ஃபஸ்ட்டு ஃப்ளோரை எஸ்எஸ் ரேங்கில் முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி வருது. வந்ததுக்கப்புறம் டக்குன்னு பார்த்தா நம்ம இந்த சீன் ஷிஃப்ட் ஆயிடுது. ஹீரோ வந்துட்டான் வீட்டுக்கு. ஐயோ வாந்தி வர மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லி வாந்தி எடுத்துடுறான். மாஸ்டர் ஜாப்லாம் முடிச்சாச்சு, நீங்கள் என்ன அன்சமெண்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் இதுக்கு முன்னாடி நான் கேட்கணும், எப்படி இருந்துச்சு மாஸ்டர், எக்ஸாக்டாக முடிச்சிட்டிங்களா, சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கும்போது, நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோ ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் அந்த பேட்சை காமிக்கிறாங்க, அந்த பிளாட்டினம் பேட்சும் அப்புறம் மானஸ்டோன் காமிக்கிறாங்க. ஹீரோ பார்த்துட்டு இதுதான் மானஸ்டோனா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். அப்போ தான் சொல்கிறாங்க, இந்த மானஸ்டோன் இப்போ இருக்க இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, இது ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 100 கிராம் மானஸ்டோன் 50,000 வானுக்கு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இந்த டவர் மட்டும் தான் கிடைக்கும், வேறு எங்கேயும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ யோசிக்கிறான், என்னது இந்த பிளாட்டினம் பேட்ச் தான் என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அது பற்றி தெரில. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 3 நிமிஷத்தில் 50,000 வான் கிடச்சிரும், போய் அதை ஃபஸ்ட்டு பண்ணணும், போகலாம் அப்படின்ட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் மாஸ்டர் எனக்கு பசிக்குதுன்னு சொன்னோன்னே ஹீரோ ஆர்டர் பண்ணிடுறான். ஜான் சூப்பர் நல்ல வேலை பண்ணியிருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சாப்பிட்றான். அதுக்கப்புறம் மாஸ்டர் நீங்களும் ஒரு வாய் எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி ஜான் கத்த, நீ சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அதுக்கப்புறம் நீ எப்படிலாம் இது மேலே கற்றுக்கிட்டேன் எங்கள் வேர்ட்ஸ் எல்லாம் நீ அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் நீங்கள் வரும்போது பீரியட் சமனர் சொல்லியிருக்காரு, அவளுக்கு நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ யோசிக்கிறான்,
முன்னாடியே உனக்கு சமன் பண்ணியிருக்காங்க, அதனால தான் இப்படி இன்ஃப்ளூயன்ஸாக ஃபெமிலியராக இருக்கான், அதில் திரும்பி பேசிக்கிட்டு ஏன்னே நல்லா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறான். ஹீரோ வந்துட்டு ஆஹாஹா அப்படின்னு சிரிச்சிட்டு ஜான் சிரிக்கும்போது அவன் சிரிச்சுக்கிட்டு ஜான் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கான். ஹீரோ வந்துட்டு இவனெலாம் வச்சுட்டு போகவே முடியாது, ரொம்ப டேஞ்சராக இருக்குது, அது இல்லாமல் அந்த டவர் அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அதுக்கெல்லாம் சார்ட்லாம் போட்டு வச்சிட்டான், எப்போ வந்துட்டு போகணும் டவருக்கு, எப்போல்லாம் வீட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிடுறான். அது வந்துட்டு ஃபஸ்ட்டு தூங்கணும், அதுக்கப்புறம் வேலை போய் பார்க்கணும், அதுக்கப்புறம் திரும்பி கொஞ்சம் நேரம் வேலை போய் பார்க்கணும், அதுக்கப்புறம் அவன்கிட்ட போய் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே போட்டு வச்சிடறான். அப்புறம் ஜானை வந்துட்டு அவன் சமன் பண்ணுறான். சமன் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணலாம், சரி வா ஃபஸ்ட்டு உனக்கு ரேட்டிங் கொடுக்கணும், ரேட்டிங் கொடுத்துட்டேன், ரேட்டிங் கொடுத்து சூப்பர் மாஸ்டர் நீங்கள் தான் சொல்லதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டீங்க 5 ஸ்டாரு, இது நான் இதே மாதிரி தான் ரேங்க் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். போன டைம் கொடுத்துருப்பான், சும்மா ஸ்டார் மட்டும் தான் கொடுத்துருப்பான், அவன் சொல்ல மாட்டான் இதெல்லாம் ரேங்க்லாம் இன்க்ரீஸ் ஆகும் அது மாதிரி சொல்லாமல் இருந்திருப்பான். இப்போ சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தா செகண்ட் ஃப்ளோர் போகிறாங்க. திரும்பி என்னென்னா அந்த மேக்னிட்டோஸ் வந்துட்டு கொல்லணும் 2 மணி நேரத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கு பச்சா ஐயோ எப்படா கொல்றது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருக்கும்போது மாஸ்டர் நீங்களாம் கவலையப்படாதீங்க, நான்லாம் பாருங்கள் 3 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன், அதே அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். டக்குன்னு போகிறான், அந்த குணாய் பாட்டுக்கு தூக்கி எறிகிறான், அது மேலே படுது, அப்புறம் வெடிக்குது. ஹீரோ நினைக்கிறான் இவனை வச்சுக்கிட்டு எத்தனை ஃப்ளோர் வேணால் கிளியர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது உங்களுக்கு 200 மானா ஸ்டோன் கிரெடிட் ஆயிடுச்சு, நீங்கள் வந்துட்டு எஸ்எஸ் ரேங்க் எடுத்துட்டீங்க இந்த ஃப்ளோரில், அப்படியே உங்களுக்கு பிளாட்டினம் பேட்ச் கிடச்சிதுன்னு சொல்கிறாங்க. அவனுக்கு ஹீரோக்கும் கையில் வந்துடுது. ஹீரோ வந்துட்டு இந்த மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுக்கிறான். ஆனால் இப்போ தான் சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு ஒரு லெவல் தான் போய் கிளியர் பண்ண முடியும், இந்த லெவல் பண்ண முடியாது. சரி வாங்க மாஸ்டர் போகலாம், நீங்கள் எப்படிலாம் ஆக்ஷன்லாம் காட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டுக்கிறான். சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்தது போனால் 3ஆவது ஃப்ளோரில் அதையும் முடிச்சுட்டான். அதுலேயும் 300 மானோ ஸ்டோனு, அதே மாதிரி இது எஸ்எஸ் ரேங்க் முடிச்சிட்டிங்க, அதே மாதிரி ஒரு பிளாட்டினம் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறான். 5 ஃப்ளோர் முடிச்சிட்டாங்க. கடைசியில் பார்த்தா இன்னைக்கிட்ட 5 பேட்ச் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ ஷாக் ஆகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ட்ரைட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நீங்கள் இனிமேல் 2 சமன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது, ஏன்னா அந்த 5 பேட்ச் எடுத்ததுக்கப்புறம். சரி இந்த சாப்டர் முடிச்சு அடுத்த சாப்டர் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.